Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இப்போ 2025ஆம் ஆண்டு பிறந்து தைப்பொங்கலும் முடிஞ்சிடுச்சுங்க. எல்லாருமே பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த தைப்பொங்கலை சொந்த வீட்டில் கொண்டாடினாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைப்போம், இந்த வருஷம் நமக்கு பல அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன், 2 மாதம் 3 மாதம் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன். இது ரெகுலராக செய்கிற விஷயங்கள் தான். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையில் நமக்கு அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. கண்டிப்பாக அற்புதம் நடக்குங்க. வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கணும் அப்படின்றவங்க தினசரி வாழ்க்கையில் சில எளிமையான பழக்கங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வரலாங்க. இந்த எளிய மாற்றங்கள் அல்லது பழக்கங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதிகமான நன்மைகள் நடைபெறணும் அப்படின்றவங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சின்ன சின்ன பழக்கங்களை தினமுமே நம்ம செய்யலாம். இவைகள் நம்மளுடைய எண்ணங்களை, ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவையாக சொல்லப்படுதுங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், மாற்றம் வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. ஒவ்வொரு புத்தாண்டையும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் ஆண்டாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம தொடங்குகிறோம். ஆனால் அதுபோல் எல்லாருக்குமே நடக்கிறது அப்படின்றது கிடையாதுங்க. சில எளிய வழிகளை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டில் பலவிதமான அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையே மாறி நன்மைகள் அதிகம் கிடைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் தாங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். இப்போது தினமும் காலையில் இருந்து என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு குளிப்போம். குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குளிச்சுட்டு வரணுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் தேய்ச்சி குளிக்கலாங்க. இதனால் உடல் சுத்தமாவது மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றி இருக்கிற தீய சக்திகள் விலகி ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கண் திருஷ்டி, ஏவல் போன்ற எந்த தீய சக்தியும் நம்ம நெருங்காமல் விலகி ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சப்பொடி போட்டு குளிக்கிறது அப்படின்றது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்றது. இதை தினமுமே செய்யலாம். நல்ல நாளில் மட்டும் செய்யணும்னு கிடையாதுங்க. தினமுமே நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்மளை நாமளே கிளென்சிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம நகையெல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது தங்கமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்ச நேரம் சூரிய ஒளியிலையோ அப்படி இல்லைன்னா சந்திர வெளிச்சத்தில் எத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதோட ஆற்றல்கள் சூரிய ஒளியிலிருந்து சூரிய ஆற்றலும் சந்திர ஒளியிலிருந்து சந்திர ஆற்றலும் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை நாம் போட்டுக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தினசரி இப்படி செய்கிறதுனால நாள் முழுவதும் நம்ம எனர்ஜியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது புது விஷயந்தான். பொதுவாக நம்மளுக்கு தெரியும், சந்திர ஒளியில் வச்சோம் அப்படின்னா அந்த சந்திர பகவானோட ஆற்றல் அதில் இறங்கும். பௌர்ணமி ஒளியில் வைக்கணும், இந்த விஷயம்லாம் தெரியும். பட் நம்ம தங்க நகையாக இருந்தாலும் வெள்ளி நகையாக இருந்தாலும் இல்லை நாமளே கூட கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் நின்னோம் அப்படின்னா அந்த நகை படுற மாதிரி நின்னோன்னா கூட அதனுடைய ஆற்றல் நம்ம கிரகித்துக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், இது சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இந்த விஷயங்களை இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாங்க. அடுத்து நம்ம வீடு மாப் போகிறோம் பார்த்திங்களா? பொதுவாக நம்ம வீடு மாப்படும் போது கல்லுப்பு போட்டு வீடு மாப் போகிறது நல்ல பலனை தருங்க. அதோடு சேர்த்து 2 புதினா இலைகளையும் சேர்த்து நம்ம வீட்டை மாப்போடும்போது இது நம்மளுடைய ஆற்றலை புதுப்பித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வீட்டில் புத்துணர்ச்சியும் மனதை லேசாகவும் உணர வைக்குங்க. இந்த புதினா இலைகள் போட்டு நம்ம தண்ணியை உள்ளுக்கும் குடிக்கலாம். அதோட வீடு மாப்படும் போது கல்லுப்போடு சேர்த்து 2 புதினா இலையும் சேர்த்து வீடெல்லாம் மாப்படும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாற் போல நிறத்திலான ஆடைகளை தேர்வு செய்து அணிவது நல்லதுங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா சிவப்பு நிற ஆடைகளை அணியலாம். மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீல நிற உடைகளை அணியலாம். நிறைவான மனம், நிறைவான செல்வம் ஏற்படும் அப்படின்னா பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நம்ம எந்த தேவைக்காக வெளியே போகிறோமோ அதுக்கேற்றப்பாரி நம்ம வீட்டில் அந்த கலர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை அந்த கலரோடு சேர்ந்து வேறு எந்த ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க.
அடுத்து வந்து தினமுமே காலையில் கொஞ்சம் நேரமாவது சூரிய ஒளியில் நம்ம நிற்கலாங்க. கண்களை மூடிக்கொண்டு சூரிய ஒளி உங்கள் மீது படுறதுனால புதிய ஆற்றல் உங்களுக்குள்ளே நிறைவாக நமக்குள்ளே அதை உள்வாங்கிறத வந்து நம்ம கற்பனை செஞ்சுக்கணும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம், ஆற்றல் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எல்லாருமே நிறைய பேர் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஒரு 2 செகண்ட் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணுறதில்ல, சொல்கிற கொஞ்ச நாள் பண்ணுவோம், ஒரு 10 நாள் பண்ணுவோம், மிஞ்சி போனால் 1 மாதம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். தொடர்ந்து இந்த 2025ஆம் ஆண்டிலாவது தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னா ஒரு எளிமையான பயிற்சிங்க. இதை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், காலையில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுட்டு தினமுமே நம்மளுடைய லட்சியம் அப்படி இல்லைன்னா நோக்கங்களே வந்து வாய் விட்டு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் 2 செகண்ட் கழித்து இந்த தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணீர் எடுத்து நம்ம குடிச்சிடணும். இதனால் நம்மளுடைய லட்சியம் வாழ்க்கையின் அங்கமாகிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஆற்றலை பெறுவதற்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப எளிமையான வழி அப்படின்னா இதுங்க. ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, மனசை லேசாக வச்சுக்கோங்க. உங்களுடைய நோக்கம் என்னவோ, உங்களுடைய ஆசை என்னவோ, உங்களுக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. வாய் விட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதை அப்படியே கிரகிச்சிக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. அடுத்து வந்து சில மேஜிக்கல் எண்ணங்களை அப்படி இல்லைன்னா குறியீடுகளை வரைஞ்சி நம்மளோட வச்சுக்கலாங்க. நிறைய மேஜிக் நம்பர்ஸ் இருக்குது, நிறைய வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சிம்பிள் தெரியுமோ அந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து மணி அட்ராக்ட் பண்ணுற சிம்பிள். இதை கூட நீங்கள் கையில் வரைஞ்சி வச்சுக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாங்க. இதனால் அதோட அற்புத ஆற்றல் எப்போவுமே நம்மளுடனே இருந்து நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேற உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமுமே காலையில் ஏதாவது ஒரு நோட்டில் உங்களுடைய நிறைவேற வேண்டிய கனவுகள் அப்படி இல்லைன்னா அடைய வேண்டிய இலக்குகளை வந்து நம்ம அந்த டைரியிலையோ இல்லை நோட்லேயோ எழுதலாங்க. இப்படி தினசரியே எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவு ஏற்படுங்க. தெளிவு ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, அந்த எண்ணங்கள் உங்களை லட்சியத்தை நோக்கி நடக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எழுதுறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் கொஞ்சம் லவங்கப்பொடி, பட்டைப்பொடி இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நிலவாசிலேருந்து உள்பக்கமாக தூவி விடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லவங்கத்தை எடுத்து உங்கள் வீட்டோட முன்பக்க கதவில் ஒட்டி வைக்கணுங்க. வீட்டில் எப்போவுமே செல்வம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டே இதை ஒட்டி வைக்கணுங்க. இப்படி செய்கிறதுனால வீட்டில் வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க. கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டு முதல் நாள், மாதத்தோட முதல் நாள் இல்லை வாரத்தோட முதல் நாள் கூட செய்யலாங்க. வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக அந்த பட்டைத்தூளையும் கிராம்பையும் நம்ம தூவி விடும்போது வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும். இதை நிறைய வீடியோவில் நானும் சொல்லியிருக்கேங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதில் நான் ரொம்ப அதிகமாக நம்புவேங்க. அந்த விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன விஷயம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக, அதாவது நன்மை தரும் ஆண்டாக அமையும் அப்படின்றதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க. இதுக்கு நம்ம பெருசாக கஷ்டப்படணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும், நமக்கு நன்மைகள் ஏற்படும். இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதோடு சேர்த்து இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இதே போல் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.